Hello students, welcome to AA Max. இன்னைக்கு Max 6th standard term 1ல algebra exercise 2.1 பார்க்கலாம் சரிங்களா. exercise 2.1 வந்து நமக்கு page number 40ல இருக்கு. So first question பாருங்க, filling the blanks. The letters A, B, C, X, Y, Z are used to represent. அதாவது வந்து இங்க letters வந்து என்ன கொடுத்திருக்காங்க, A, B, C, X, Y, Z அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது Aலிருந்து Zக்குள்ள இருக்கிற alphabets letters ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி வந்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேக்ஸில். ஸோ நமக்கு வந்து மேக்ஸில் வந்து இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வேரியேபிள், என்னது வேரியேபிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The algebraic statement of f decreased by 5 is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த கொஸ்டினை நல்லா பார்க்கணும். அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நமக்கு f வந்து decreased by 5, அதாவது வந்து fல வந்து 5 வந்து decreased அப்படின்னு போட்டிருக்கு. decreased அப்படின்னா நமக்கு என்ன சிம்பிள் வரும், மைனஸ் சிம்பிள் வரும். அதே மேபி இங்கே increased அப்படி இருந்தால் நீங்கள் என்ன போடுவீங்க, ப்ளஸ்ன்னு போடுவீங்க. ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, decreased அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம வந்து என்னென்னு பண்ணுவோம், f minus 5 ஓகேவா. ஸோ f minus 5 அப்படின்ட்டு போடுவோம் ஓகேங்களா. ஸோ fல decreased by 5ங்கனால f minus 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The algebra statement of s divided by 5. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, என்ன கொடுத்துருக்காங்க இங்கே divided. அப்போது sல வந்து 5 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ s divided by 5, இது தானே டிவைடோட சிம்பிள். அப்போ s divided by 5 அவ்வளோதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. If A's age is it and years now, 7 years ago A's age was. அதாவது வந்து கொஸ்டினை பாருங்க, A is age is n years now ஓகேயா, 7 years ago. ஸோ இந்த ஏவோட ஏஜ் வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி, அகோனா என்னது முன்னாடி, என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நமக்கு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க, என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், n minus 7. ஸோ 7 years ago அப்படின்னா முன்னாடி, அப்போ நம்ம மைனஸ் போட்டு n minus 7 எழுதுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா. If p minus 5 gives 12 then p is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், நமக்கு பாருங்கள் pக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, p gives தான். ஸோ p வந்து 5 and 12ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து என்ன எழுதணும், p is equal to 5 plus 12 ஓகேவா. ஸோ 5ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 17. ஸோ அந்த 17 தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த டேஷில் எழுதணும். ஸோ p வந்து நமக்கு என்ன ஆன்சர் 17 ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா. Say true or false. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பென்சில் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. The length of part B in the pencil shown is a minus 6. அதாவது வந்து இந்த பென்சில் டயக்ராமுக்கு வந்து நமக்கு ஆன்சர் என்னவா வந்திருக்கான், a minus 6ன்னு வந்திருக்கான் சால்வ் பண்ணி. ஆனால் இது கரெக்டாக ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணி நான் காட்டிட்டேன் உங்களுக்கு பாருங்க. நான் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த லென்த்துலேருந்து இது வரைக்கும் என்னவா 8 சென்டிமீட்டர். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பி தானே கேட்டிருக்காங்க. அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 6லேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் தானே நமக்கு பி கிடைக்கும். ஸோ அப்போ 6லேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு பி பேலன்ஸ் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போது நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும், 6 மைனஸ் ஏன்னு தான் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு பி தானே கேட்டிருக்காங்க, அதனால தான் பி இங்கே நான் போட்டிருக்கேன் ஓகேவா. அப்போ 6லேருந்து ஸ்மால் ஏவை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு பி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் நமக்கு வந்திருந்தால் தான் அது ட்ரூ ஓகேவா. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, a minus 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால இது நமக்கு என்ன ஃபால்ஸ் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If the cost of an apple is x and the cost of a banana is 5, then the total cost of fruits is x plus 5. ஸோ இந்த x plus 5ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்பிள் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பனானாவோட காஸ்ட் வந்து நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் தானே நமக்கு டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடைக்கும். அப்போது என்ன இது x plus 5ங்கிறது நமக்கு என்ன கரெக்டான
ஆன்சர் தான். அப்போது இதுக்கு நம்ம என்ன எழுதணும்? ட்ரூன்ட்டு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10 more 2 3 times c is 10c plus 3. ஸோ அந்த 10c plus 3ங்கிறது வந்து நமக்கு கரெக்டானு கேட்டிருக்காங்க. ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 more 2 3 times அப்போ என்ன எழுதுவீங்க? 10 more 3 times c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 3c. ஸோ 10 இங்கே போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மோருன்னா ப்ளஸ்ன்னு போட்டாச்சா? 2 3 times c அப்போது 3 times cன்னு நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த மெத்தட் தான் நமக்கு வரணும். ஆனால் இவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10c plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது நமக்கு என்ன? ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? If the cost of 10 rice bags is t, then the cost of 1 rice bag is t by 10. ஓகேவா? ஸோ அதாவது வந்து நமக்கு வந்து இந்த காஸ்ட் ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 10 ரைஸ் பேக் வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? டி பை 10. ஓகேவா? அப்போது தென் த காஸ்ட் ஆஃப் 1 ரைஸ் பேக் இஸ் டி பை 10. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன? கரெக்ட். அப்போ ட்ரூன்ட்டு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் த ப்ராடக்ட் ஆஃப் கியூ அண்ட் 20 இஸ் 20q. ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸில் வந்து என்னென்னு சொல்லணும் அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் கியூ அண்ட் 20 இஸ். ஸோ இங்கே 20q கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரூ அப்படின்ட்டு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ட்ரா த நெக்ஸ்ட் 2 patterns அண்ட் கம்ப்ளீட் த டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ட்ரா த நெக்ஸ்ட் 2 patterns தான். அப்போ நமக்கு ஆல்ரெடி 3 பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த 4வது 4th and 5th பேட்டர்ன் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இங்கே கீழே வந்து ஒரு டேபர் காலம் கொடுத்துருக்காங்க. ஷேப்ஸு ஃபஸ்ட்டு பேட்டர்ன், செகண்ட் பேட்டர்ன், 3rd 4th 5th பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 3 பேட்டர்னுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 4th-க்கும் 5th-க்கும் என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணி இந்த பேட்டர்னை போடணும். இது பாருங்கள், ஸ்கொயர்னா இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த வட்டம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஸ்கொயர். இது வந்து நமக்கு என்ன? சாரி, இதுதான் ஸ்கொயர். பாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஸ்கொயர். இந்த வட்டம் மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு என்ன? சர்க்கிள். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நமக்கு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள். ஸோ பாருங்கள், ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னில் எத்தனை இருக்குது? 1 தானே இருக்குது. அப்போ 1 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பாருங்கள், சர்க்கிளும் நமக்கு 1 தானே இருக்குது. அப்போ 1 போட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் பாருங்கள், நமக்கு 1 2ன்னு இருக்குது. ஸோ நமக்கு 2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம 4th பேட்டர்னையும் 5th பேட்டர்னையும் போட்டுடலாமா? ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டாச்சு, செகண்ட் பேட்டர்ன், 3rd 4th 5th நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ அதனால் 4 பேட்டர்ன் போட்டாச்சு. 5th வந்து 5th பேட்டர்ன் போட்டாச்சு. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன எத்தனை இருக்குது? 4th பேட்டர்னில் ஸ்கொயர் பாருங்கள், 1 2 3 4. அப்போ நம்ம என்ன போடுவோம்? 4ன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் எத்தனை பேட்டர்ன் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4ன்னு இருக்குது. ஸோ நம்ம 4ன்னு போடுவோம். ட்ரையாங்கிள் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8ன்னு இருக்குது. ஸோ நம்ம 8ன்னு போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th பேட்டர்ன் பார்க்கணும் இல்லையா? ஸோ 5th பேட்டர்னுக்கு நான் வந்து 5 ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. ஸோ 5ன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பாருங்கள், 1 2 3 4 5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு இருக்குது. ஸோ நான் வந்து 10ன்னு போடுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த 4th-யும் 5th-யும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ஸ்கொயர் எத்தனை இருக்குது, சர்க்கிள் எத்தனை இருக்குது, ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குதுன்னு போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நான் இங்கே அந்த பாக்ஸில் வந்து நான் அதை வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகேங்க, 4 4 8 5 5 10. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். Arivalgan is 30 years younger to his father. Write Arivalgan's age in terms of his father's age. அதாவது வந்து அறிவழகன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் உங்களை மாதிரி படிக்கிற ஒரு பையன். சரியா? அவர் வந்து அவங்க அப்பாவை விட 30 வயசு சின்னவரான். ஓகேவா? அப்போது அறிவழகனுடைய ஏஜை வந்து அவங்க எப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பாவோட ஏஜில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சம்மை போட்டு காட்டிட்டோம் உங்களுக்கு. 4th சம் பாருங்கள், 4th சம். ஓகேவா? பாருங்கள், நமக்கு ஃபாதர்ஸ் ஏஜ் என்னன்னு கொடுக்கல இல்லையா? ஸோ நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம்? என்னன்னு எடுத்துக்கலாம். என்னன்னா உங்களுக்கு தெரியும்ல, A to Z-குள்ளே இருக்கிற ஒரு லெட்டர். அது வந்து நமக்கு வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபாதர்ஸ் ஏஜை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? என்னன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அறிவழகன் ஏஜை வந்து நம்மளை என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபாதர்ஸோட ஏஜில்
டேர்ம்ஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இங்கே ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோமா, அறிவழகன் வந்து நமக்கு 30 இயர்ஸ் வந்து என்னவார சின்னவர் அவங்க அப்பாவோட, அப்போ -30. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன வரும், இதைப்படி எழுதணும். ஓகேவா? அப்போது நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு n-30. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 5th சம்மு. If u is an even number, how would you represent the next even number? First question கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து the previous even number கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு கொஸ்டின் பாருங்கள். u is an even number. ஈவன் நம்பர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ 2 நம்பர்ஸ், அதாவது 2, 4, 6, 7, 8 அந்த மாதிரி வர்றது தான் நமக்கு ஈவன் நம்பர். 2, 4, 6, 8, 10. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு 2 டேபிள்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிற எல்லா நம்பர்ஸுமே நமக்கு என்ன ஈவன் நம்பர். எங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது யூக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்னா என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் யூ ப்ளஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ u + 2 தான் அது நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர், ப்ரீவியஸ்னால் முன்னாடி, அப்போ என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ u - 2 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? Express the following variable statement to algebraic statement. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. t is added to 100. ஆடட்னா என்ன சிம்பிள் போடுவீங்க, ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ t கூட எதை ஆட் பண்ணுறாங்களாம், 100 வந்து ஆட் பண்ணுறாங்களாம். ஸோ இதுதான் ஆன்சர், t + 100. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். 4 times q, 4 times qன்ட்டு மல்டிப்ளேயில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 4q அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். 4 less to 9 times of y. 4 வந்து 9 times of y கூட வந்து என்ன பண்ணுறாங்களாம், லெஸ் பண்ணுறாங்களாம். லெஸ்னால் நமக்கு குறையிறது. அப்போ நமக்கு என்ன சிம்பிள் வரும், மைனஸ். அப்போ 9y ஒன்றா போட்டுட்டு லெஸ்ஸுக்கு வந்து மைனஸ் சிம்பிள் போட்டு 4 வந்து இங்கே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட் டு வேரியபிள் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ராவில் வந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது என்ன புரியணும், நல்லா புரியணுன்றதுக்காக பேஜ் நம்பர் 37 இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 37 பாருங்கள். இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா, அல்ஜிப்ரா ஸ்டேட்மெண்ட்டுன்ட்டு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. ஸோ m + 14 மோர் தேன் m அந்த மாதிரி. ஸோ இந்த டேபர் காலத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாமா? இப்போ வந்து எக்ஸ் டிவைடட் 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்னென்னு எழுதுவோம், எக்ஸ் டிவைடட் பை 3 அப்படின்ட்டு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எக்ஸ் டிவைடட் 3 தானே கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இப்படி தான் எழுதணும், எக்ஸ் டிவைடட் பை 3 தானே எழுதணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 11 + 10x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அதை எப்படி எழுதணும், 11 added to 10 times. ஓகேவா? ஸோ அப்போது 11 + 10x. ஸோ இப்படி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 70s. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நமக்கு எந்த சிம்பிளும் கொடுக்காம சேர்த்து கொடுத்துருந்தாலே நமக்கு அது என்னதான், மல்டிப்ளே தான். ஓகேவா? அப்போது ப்ராடக்ட் ஆஃப் 70 and s அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு தெரியலையா உங்களுக்கு, மல்டிப்ளே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஒன்றும் கிடையாது, இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி விவரித்து எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 8th சம் பாருங்கள். த டீச்சர் ஆஸ்க்டு 2 students to write the algebraic statement for the variable statement 8 more than n number. Vetri wrote 8 + x but Maran wrote 8x. Who gave the correct answer? அதாவது வந்து டீச்சர் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க,
அதாவது வந்து 8 மோர் தென் எ நம்பரை கரெக்டாக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. வெற்றி வந்து 8 + எக்ஸ்ன்னு எழுதியிருக்காராம். மாறன் வந்து 8x அப்படின்ட்டு எழுதியிருக்காராம். ஸோ 2 பேரில் வெற்றியும் மாறனில் யார் கரெக்டாக எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெற்றி தான் கரெக்டாக எழுதியிருக்காரு. ஏன்னா மோருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, மோர்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ 8 + x தான் என்னது கரெக்ட். அப்போது வெற்றி தான் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. Answer the following questions. If g is equal to 300, what is the value of g minus 1 and g plus 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சம் நம்ம போட்டு பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, g minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு g plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு g minus 1 எடுத்துக்கலாமா. ஸோ ஓகேங்க பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் g minus 1 ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஈக்குவல் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஜிக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 300ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஜிக்கு 300 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜிக்கு 300 - 1 ஓகேவா. ஸோ 300லேருந்து 1 வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 300லேருந்து 1 பண்ணிடலாமா. ஸோ 0லேருந்து 1 போகாது. ஸோ பாரோ வாங்குவோம், பக்கத்தில் இங்கேயும் 0 இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், பாரோ வாங்குவோம். அப்போ இங்கே 9, இங்கே வந்து நமக்கு என்ன 10 ஓகேவா. ஸோ 10லேருந்து 1 போச்சுன்னா 9 9 2 ஓகேவா. ஸோ அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, 299 ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, g + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பண்ணணும் ஓகேவா. g + 1, ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜியோட ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம், ஜியில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ ஜிக்கு வந்து 300 + 1, 300யும் 1யும் ஆட் பண்ணிடலாமா. அப்போ 301. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, 301 அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அப்போ 299 301 தான் வந்து நமக்கு என்ன இந்த கொஸ்டின்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எஸ் இஸ் f2s - 6 gives 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா. இப்போது பாருங்க, செகண்ட் சம் 2s - 6 = 30. ஸோ இதுதானே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவ்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன, ஈக்குவல் போட்டு 13 போடணும். 2s - = 13 போடணும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2s இங்கே வச்சுட்டு இந்த -6 வந்து நமக்கு இங்கே கொண்டு வரணும். அப்போ 30, இந்த -6 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், +6 ஆகும். ஓகேவா. அப்போ 2s = 30யும் 6யும் ஆட் பண்ண நமக்கு என்ன, 36. ஸோ இங்கே எஸ் இங்கே இருக்கும். இந்த 36, இந்த 2 வந்து நமக்கு என்னவாயிடும், டிவைடடில் வரும். ஓகேவா. அப்போ கேன்சல் கொடுத்தோம்னா 18 2s are 36. ஸோ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ என்ன, 18 அவ்வளோதான். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. பாருங்க, கம்ப்ளீட் த டேபிள் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k ஃபார் விச் k/3 அண்ட் gives 5. அதாவது வந்து நமக்கு கீழே வந்து ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கேவோட வேல்யூ நமக்கு வந்து 3 6 9 12 15 18 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் k/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்கள், k/3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேபிள் காலம் எடுக்கலாம். கேக்கு என்ன இருக்குது, 3 இருக்கா. அப்போ டிவைடட் கீழே என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. ஓகேவா. சாரி 3ன்னு இருக்குது, ஏன்னா இங்கே 3 தானே இருக்குது. ஓகேவா. அப்போ 3யும் கேன்சல் கொடுத்தா நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அதே மாதிரி அடுத்த பாக்ஸ் பார்க்கணும். இங்கே வந்து 6ன்னு இருக்குது. ஓகேவா. அப்போது 6 போடுறோமா, டிவைடட் பை கீழே 3 என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. அப்போ கேன்சல் கொடுத்தோம்னா 2. ஸோ நமக்கு ஆன்சர் 2ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போ நம்ம வந்து 9 போடுவோமா, டிவைடட் பை நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது, 3ன்னு இருக்கா போடுவோமா. அப்போ கேன்சல் கொடுத்தா 3 3 சார் எவ்வளோ நமக்கு, 9. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 3. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 12ன்னு இருக்குது. அப்போ டிவைடடில் கீழே என்ன இருக்குது, நமக்கு 3ன்னு இருக்குது. அப்போது நம்ம கேன்சல் கொடுத்தோம்னா என்ன, நமக்கு 4 4 3s தானே 12. அப்போது 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 15 இருக்குது. ஸோ 15 போட்டுக்கிறோமா, டிவைடடில் நமக்கு என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. அப்போது 5 3s நமக்கு என்ன, 15. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 18 இருக்குது. டிவைடட் பை என்ன இருக்குது, நமக்கு 3ன்னு இருக்குது. ஸோ அப்போது நமக்கு என்ன ஆன்சர், 6 3s எவ்வளோ, 18. அப்போது 6.
அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கேவோட வேல்யூவை மேலே போட்டுட்டு பை 3 வந்து கீழே போட்டு நம்ம கேன்சல் கொடுத்துட்டு அந்த ஆன்சரை வந்து பாக்ஸில் போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். வேரியபிள் மீன்ஸ் தட் ஏஜ், அதாவது வேரியபிள்ஸ் எப்படி வரும் நமக்கு? சி தான் ஆன்சர். கேன் டேக் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், அதாவது நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ் வந்து நமக்கு வேரியபிள் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபிள்யூ வீக் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நமக்கு? 7 தானே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூ. அவ்வளோதான். அப்போது வந்து நம்மளோட ஆன்சர் என்ன? டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், the value of x in the circle is, அதாவது இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நான் சால்வ் பண்ணிட்டேன் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸுக்கு அடுத்தது என்ன இருக்குது? 2 இருக்கா? 2க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்தது 11, 11க்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? 16 இருக்குது. 16க்கு அடுத்தது எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுவீங்க? 4லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு 2. ஓகேவா? ஸோ 7லேருந்து 4 போச்சுன்னா 3, 11லேருந்து 7 போச்சுன்னா 4, 16லேருந்து 11 போச்சுன்னா 5. அப்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நம்பர் வரணும் பாருங்கள்? 2, 3, 4, 5. 5க்கு அப்புறம் என்ன நமக்கு? 6. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6ஐயும் 16ஐயும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 16ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர்? 22. ஸோ அப்போ நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ என்ன? 22 தான் நமக்கு ஆன்சர். அப்போ டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் y இன் y + 7 = 13 இஸ், அதாவது வந்து y-யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், 14th சம். y + 7 = 13 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ y இங்கே வச்சுப்போமா? = 13 இங்கே இருக்குமா? இந்த +7 வந்து நமக்கு இங்கே என்னவாகும்? -7 ஆகும். ஸோ 13லேருந்து 7 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன? 6. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு y-யோட வேல்யூ என்ன? 6. அப்போ B தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 6 less 2n gives 8 is represented as. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லெஸ்ஸுனாலே நமக்கு குறையணும். அப்போ நம்ம என்ன போட்டுருவோம்? மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். அப்போ n gives 8ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n - 6 நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கான்? 8ன்னு வந்திருக்கான். ஸோ அப்போ நமக்கு ஏ தான் ஆன்சர். இங்கே லெஸ்ஸுங்கிறதுனால மைனஸ் போட்டுட்டோம். கிவ்ஸுனாலே நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து ஆன்சராக தானே வரும். ஸோ அது வந்து நமக்கு 8. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.